வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன டேட்டா வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். சீரியல் நம்பர், நேம், பொசிஷன், சேலரி, சரிங்களா? ஒரு 4 ஐட்டம் மட்டும் வேணால் டைப் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இது ஒரு 10 டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 டேட்டா அடிச்சிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 1000 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உட்காந்து நீங்கள் இதை டைப் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் இப்படி போய் இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே திருப்பி டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இப்படி பண்ணி டை எழுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? செகண்ட் லைன் அடுத்து டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஒவ்வொரு பொசிஷனாக போய் டைப் பண்ணுவீங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் இருக்குது, சிம்பிள் மெத்தட், சரிங்களா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபஸ்ட் லைன் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எத்தனை லைன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி வச்சுட்டு அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேபிளோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா Ctrl+T கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே மை டேபிள் காசு கெட்டன் இருக்கும், அது டிக் இருக்கட்டும், ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேபிளோட ஒரு ஃபார்மெட் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து நிறையா கலர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது இந்த எக்ஸலில் வந்து நீங்கள் எந்த வெர்ஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆரோ இருக்கும். இங்கே மேலே வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஆரோ இருக்கும், கரெக்டுங்களா? அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே மோர் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மோர் கமெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்துமே பாப்புலர் கமெண்ட்ஸ்னு இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி முடிச்சோன்னீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறையா யூஸ் பண்ணாத ரிப்பன்ஸ் ஃபுல்லாக வரும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், FORM, இல்லைனா எஃப்னு கிளிக் பண்ணுங்கள். எஃப்பில் இருக்கிறது எல்லாம் வரும். அதில் ஃபார்முன்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி ஆடு கொடுத்துருக்கனால நம்ம இந்த எரர் வருது. நான் ஆல்ரெடி இங்கே வந்துடும். ஆடு கொடுத்துட்டீங்க இந்த மாதிரி வரும். அந்த உடனே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முன்னு வந்து ரிப்பன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இடத்துல ஆட் ஆயிரும், சரிங்களா? இப்போது நீங்கள் எந்த இடத்துல இருந்து டைப் பண்ணணுமோ அப்படின்னா எதுக்கு நீங்கள் டைப் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ ஒன்றா நம்பர் இருக்கா, அடுத்து நம்ம ரெண்டாவது நம்பர் டைப் பண்ணணும் அப்படின்னா ஒன்றா நம்பரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சீட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நியூ டெலிட், ஃபைண்ட் ப்ரிவியூ, நெக்ஸ்ட்டு கிரிட்டேரியா, க்ளோஸ்ன்னு இருக்கும். இதில் நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எல்லாமே பிளாங்க் ஆயிரும். இங்கே இருக்கிற சீரியல் நம்பர், இங்கே இருக்க டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும், சீரியல் நம்பர், நேம், பொசிஷன், சேலரி. அது மாதிரி நீங்கள் எத்தனை இருக்கோ, நீங்கள் எத்தனை ஹெட்டர் கொடுக்குறீங்களோ அத்தனை ஹெட்டர் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துடும். இதில் நியூ, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். அதே மாதிரி அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போது ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சீரியல் அடிச்சிருக்கிறத வந்து எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கிரிட்டேரியான்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது பாருங்களேன், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு போயிட்டே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டில் வச்சுட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இங்கே ஒரு 100 டேட்டா இருக்குது, நான் அதில் போய் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னா ஃபைன் ப்ரிவியூன்னு இருக்கும். ஃபைன் ப்ரீவியஸ்ஸு, ஃபைன் நெக்ஸ்ட்டு. ஃபைன் ப்ரீவியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டைப் பண்ணது வரும். இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாவை போய் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கரெக்ஷன் பண்ணால் போதும். ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கிரிட்டேரியான்னு இருக்கும், அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து கரெக்ஷன் ஆகிடும், சரிங்களா? இது வந்து எக்ஸலில் வந்து டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து கற்றுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.